நடிகர் ஆதி நடிக்கக்கூடிய சப்தம் திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நடிகர் ஆதியை மிகவும் பிடிக்குமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் சப்தம் திரைப்படம் காணொளிக்குள் செல்லலாம். சப்தம் திரைப்படம் என்பது ஒரு ஹாரர் மூவியாக எடுக்கப்பட்டுள்ளது. திகில் நிறைந்த இந்த திரைப்படம் இதற்கு முன்பு ஈரம் என்ற திரைப்படத்தை எடுத்த டைரக்டர் தான் எழுதி இயக்குகிறார் என்பது கூடுதல் தகவல். நடிகர் ஆதி அவர்களுக்கு ஈரம் என்ற திரைப்படத்தில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. அதற்கு பிறகு நிறைய திரைப்படங்களில் நடிகர் ஆதி நடித்திருந்தாலும் இந்த திரைப்படம் அவருடைய திரைப்பட வரலாற்றில் பேசக்கூடிய திரைப்படமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தற்பொழுது எடுக்கக்கூடிய இந்த சப்தம் திரைப்படமும் கிட்டத்தட்ட ஹாரர் மூவியாக இருப்பதால் நிச்சயமாக இந்த திரைப்படமும் அவருடைய பெயரை சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமாக தமிழ் சினிமா உலகில் அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. சப்தம் திரைப்படம் கிட்டத்தட்ட ஹாரர் மூவியாக எடுக்கப்பட்டிருப்பதால் குடும்பங்கள் ஓரளவு கொண்டாடக்கூடிய ஒரு மூவியாகவே இந்த திரைப்படம் இருக்கப் போகின்றது. சப்தம் திரைப்படமானது கிட்டத்தட்ட நம்முடைய ஆதி அவர்களுக்கு மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரியை தமிழ் சினிமா உலகில் வழங்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. தமிழ் சினிமா உலகில் நடிகர் ஆதி என்பவர் சில படங்களில் நடித்திருந்தாலும் அந்த படங்களின் வரிசையில் ஈரம் என்ற திரைப்படம் மிகவும் அனைவராலும் பேசப்பட்ட திரைப்படமாக இருப்பதால் அதே அடிப்படையில் இந்த திரைப்படமும் வருகின்றது. அதாவது ஹாரர் நிறைந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் வர இருப்பதால் நிச்சயமாக மீண்டும் நடிகர் ஆதி அவர்களுடைய பெயர் என்பது உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு பெயராக மாறி நிற்கும். சப்தம் என்ற இந்த திரைப்படத்தில் ஆதி, சிம்ரன், லைலா, லக்ஷ்மி மேனன், ரைடின் கிங்ஸ்லி, MS பாஸ்கர், ராஜீவ் மேனன் போன்ற அனைவரும் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. எழுதி இயக்குவது அறிவழகன் என்ற இயக்குனர் தான். இதற்கு முன்பு இவர் ஈரம் என்ற திரைப்படம் எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இசை தமன் எஸ் அவர்கள் இசைத்திருக்கின்றார். ப்ரொடியூசர் 7G சிவா அவர்கள் ப்ரொடியூஸ் செய்திருக்கின்றார். கோ ப்ரொடியூசர் எஸ் பானுப்பிரியா சிவா அவர்கள் கோ ப்ரொடியூஸ் செய்திருக்கின்றார்கள். பேனர் 7G ஃபிலிம்ஸ் செய்திருக்கின்றார்கள். அசோசியேட் வித் அல்வா ஃபார்ம்ஸ் என்பவர்கள் செய்திருக்கின்றார்கள். அவர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ரவென்சா குளோபல் வெஞ்சர் பிரைவேட் லிமிடெட் செய்திருக்கின்றார்கள். T3 ஸ்ட்ரீமிங் பிரைவேட் லிமிடெட். டைரக்டர் ஆஃப் த ஃபோட்டோகிராஃபி அருண். ஸ்டண்ட் சாம். லிரிக்ஸ் விவேக். எடிட்டர் சபு ஜோசப் விஜே. ஆர்ட் டைரக்டர் மனோஜ் குமார். காஸ்டியூம் டிசைனர் சொனிகா கிரௌட் பிரதிபா. காஸ்டியூம் PR கணேஷ். மேக்கப் சண்முகம். PRO சதீஷ்குமார் போன்றவர்கள் அனைவரும் இணைந்து இந்த திரைப்படத்தை மிகவும் சிறப்பான முறையில் எடுத்திருக்கின்றார்கள் என்பதுதான் கூடுதல் தகவல். நிச்சயமாக இந்த திரைப்படம் நடிகர் ஆதி மற்றும் மீண்டும் வருகின்ற நம்ம சிம்ரன் அவர்களுக்கும் லைலா அவர்களுக்கும் புதியதொரு பரிணாமத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அது மட்டுமல்லாது இந்த திரைப்படத்தில் அனைவருக்கும் தெரிந்த பிரபலமான லட்சுமி மேனன் என்ற நடிகை நடிப்பதால் மிகவும் சிறப்பானதொரு இடத்தை இந்த திரைப்படம் பெறும் என்பது மாற்று கருத்தில். நிச்சயமாக இந்த திரைப்படம் தமிழ் சினிமா உலகில் மீண்டும் ஒரு பெயர் எடுக்கக்கூடிய திரைப்படமாக மாறி நிற்கும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. ஹாரர் நிறைந்த இந்த திரைப்படமாக இருப்பதால் நிச்சயமாக ஹாரர் ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை தியேட்டர்கள் சென்று பார்த்து ரசிப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. பார்க்கலாம் இந்த திரைப்படம் ட்ரைலர் மற்றும் இந்த திரைப்படம் திரைக்கு வந்த பிறகு எந்த அளவிற்கு நடிகர் ஆதி மற்றும் லட்சுமி மேனன், சிம்ரன், லைலா போன்றவர்களுக்கு மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பை தமிழ் சினிமா உலகில் வழங்குகிறது என்று நிச்சயமாக இந்த திரைப்படம் வெற்றி திரைப்படமாக அமையும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. முன்கூட்டியே நாம் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். நிச்சயமாக இந்த திரைப்படம் திரைக்கு வந்த பிறகு பல நாட்கள் ஓடி வெற்றியடைய வாழ்த்துக்கள். அது மட்டுமல்லாது இதுபோன்று ட்ரைலர் மற்றும் டீசர்களின் டீகோட் செய்த வீடியோக்களை நீங்கள் தினமும் பெற வேண்டுமென்றால் நம்ம சேனலை தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.